மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா மற்றும் வீராங்கனை வினேஷ் போகத் இருவரும் காங்கிரஸில் இணைய இருப்பதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் பால்முருகன், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வீராங்கனை வினேஷ் போகத் 3 மணி அளவில் காங்கிரஸ் கட்சியில் இணைகிறார். அவருடன் மற்றொரு மல்யுத்த வீரரான பஜ்ரங் புனியாவும் இணைகிறார். இருவரும் ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்பாக காங்கிரஸ் முக்கிய தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து பேசியது முக்கியத்துவமாக பார்க்கப்பட்டது. அதன் பிறகு அதாவது இருவரும் ஹரியானா மாநில தேர்தலில் போட்டியிடுவதற்காக விருப்பம் தெரிவித்திருப்பதாக கூறப்பட்டது. அதன்படி தற்போது மல்யுத்த வீரர் வினேஷ் போகத் ஹரியானா மாநில சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பாக நிறுத்தப்படலாம் என்பது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கிறது. அதற்கு முன்னதாக இன்று அவர் காங்கிரஸ் கட்சியில் இணைகிறார். சற்று முன்னர் காங்கிரஸ் தலைவரான மல்லிகார்ஜுன கார்கேவும் KC வேணுகோபாலையும் இருவரும் சந்தித்தனர். 3 மணி அளவில் காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் வினேஷ் போகத்தும் பஜ்ரங் புனியாவும் காங்கிரஸ் கட்சியில் முறைப்படி இணைத்துக் கொள்கிறார்கள். ஏற்கனவே இன்று காலை அதாவது ரயில்வே துறையில் பணியாற்றி வந்த வினேஷ் போகத் தனது பதவியையும் ராஜினாமா செய்தது குறிப்பிடத்தக்கது. இதனை தொடர்ந்துதான் தற்போது காங்கிரஸ் கட்சியில் இணைய முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் இன்று அல்லது நாளை வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் அவர் தற்போது காங்கிரஸ் கட்சியில் இணைகிறார் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஹரியானா மாநில தேர்தலில் கிட்டத்தட்ட இவர் போட்டியிடுவதும் தற்போது உறுதியாகி இருக்கிறது. எந்த தொகுதி என்பதெல்லாம் இன்று மாலை அல்லது நாளை அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முரசொலி, உங்களுடைய அண்மை தகவலுக்கு நன்றி பால்முருகன்.